எல்லாருக்கும் பொதுவானதாக அது பகிர்ந்தளிக்கப்படும். இன்னும் முழு வகையான ஆக்கமாக போய் சேரும் அப்படின்றதுக்காக இது பாராளுமன்றத்துல விவாதிச்சு ஒரு முழுமையான சட்டமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 கோரிக்கையை தான் நாம இந்த வகுப்புகள் வாயிலாக இந்த விழிப்புணர்வு வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் திரும்ப சொல்றேன், முதல்ல பாராளுமன்றத்துல இந்த குட் சமரிட்டன் லா பத்தி கொடுத்திருக்கக்கூடிய நேரேஷனை அந்த கைட்லைனை டிஸ்கஷன் பண்ணி உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த வழிகாட்டுதலை பாராளுமன்றத்துல விவாதிச்சு ஒரு முழு சட்டமாக கொண்டு வரணும் அப்படின்றதும், இரண்டாவதாக அனைத்து தனியார் மருத்துவமனைகளுக்கும் இதை பத்தின புரிதலையும் இந்த மருத்துவ உதவி கிடைக்குதுன்றதை என்ஷூர் பண்ணணும், அதுக்கான கம்ப்ளைண்ட் ரெட்ரஸல் கொண்டு வரணும் அப்படின்றதையும், மூன்றாவதாக உயிர்காக்கும் சட்ட நாள் மாநில அளவுலையும் தேசிய அளவுலையும் கொண்டாடப்படணும், அது அனுசரிக்கப்படணும் அப்படின்ற இந்த 3 கோரிக்கையை நாம இந்த வாயிலாக மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்துறோம். அருண். So as part of the campaign, from 7th of August till now, we have conducted around 30 plus sessions over online, and we have covered around 2,000 students and other NGO people. So we are continuously doing this awareness campaign just to make the people aware about the Good Samaritan law. And apart from the awareness, we are trying to put 3 demands to the government. The first one is to bring up the complete guidelines and make the Good Samaritan law as an act. It has to be amended. That is the first request. And the second one is to bring up a complete complaint mechanism, redressal body, to check all the issues, which are legal issues, which Good Samaritans are facing, and to address them. And the third request is to recognize and observe March 30 as the Good Samaritan Law Day, so that more and more people get aware about it. நன்றி. இங்க நம்மளுடைய தோழர் வீரமணி இருக்கிறாரு. பொதுவா நாங்க சாலைகளை விழிப்புணர்வு பண்ணும் போதும் தொடர்ந்து வெவ்வேறு பள்ளி கல்லூரிகளை விழிப்புணர்வு செய்யும் போதும் வீரமணி அவர்கள் வந்து நம்மளோட மைம்ல நமக்கு பண்ணி காமிக்கிறது வழக்கம். அவருடைய மைம் இப்போ நம்மிடையே. Just for the other state members, so we have a volunteer in our team who is ready to do a lot of mime activities, and he creates road safety awareness campaigns, awareness through mime. So you can see it is an art form. Those who don't know, it is an art form to express our ideas through actions. So for the past 5 years, he is doing all the mimes across the signals in Chennai, and he has appeared in a lot of media, social media, and he is an icon. So we can see his performance shortly now. வீரமணி, நீ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பீக்கர் வியூவில் வைங்க கொஞ்சம். கணேஷ், ஸ்பீக்கர் வியூ வைங்க.
நம்ம அவருக்கு ஒரு கரவொலி கொடுக்கலாம். கணேஷ் ஸ்பாட்லைட் மாத்துறீங்களா? நான் அவரை பத்தி சொல்றேன். இப்போ நம்முடைய இந்த விழிப்புணர்வு பண்ண வீரமணி சேகர் அவரு தோழனுடைய கோர் டீம் வாலண்டியர். ஏறக்குறைய கடந்த 2016 இருந்து 15ஓட இறுதி 16 இருந்து இன்றைய தினம் வரைக்கும் நாங்க எங்கெல்லாம் சிக்னல்ல கேம்பெயின் பண்றோமோ, பார்க்குகள்ல கேம்பெயின் பண்றோமோ, அப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே இருக்கும். அதை தாண்டி நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஏன்னா நாம சொல்லக்கூடிய 1 மணி நேர உரைய அவர் ஒரே ஒரு செய்கையில காமிச்சிட்டு போயிட்டார். அது இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த செய்கையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மாற்றுத்திறனாளி, பிறவிலேயே அவருக்கு காது கேட்காது, வாயும் பேச முடியாது. ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய வேற திறமையை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நாமெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, அந்த உறுப்புகள் தான் நமக்கு ஏதோ வலு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய வேற திறமை இன்னைக்கு உலகளாவிய புகழ பெற்று தந்ததோட இல்லாம, தோழன் இந்த அளவுக்கு வெளியில நிறைய இடங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அதுக்கு அவருமே அவருடைய உழைப்புமே பெரிய காரணம். எல்லா நிறுவனங்கள்லயும் சர்வசாதாரணமா அவர் ஒரு 15, 20 நிமிடங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த மைம், பள்ளி கல்லூரிகள்ல பண்ணக்கூடிய மைம், ஒரு ஆண்டு முழுசும் அந்த மாணவர்கள் மனசுல இருக்கு. ஏன்னா மாணவர்களுக்கு இதன் வாயிலாக தான் நாங்க கொண்டு போக முடிஞ்சது. அவரு இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் தொடர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. ட்ரங்க் அண்ட் டிரைவ்னா எப்படி, பல்வேறு விதமான விழிப்புணர்வுகள், ஃபுட்போர்டு பண்ணா எப்படி அப்படின்ற மாதிரி. அதுல இன்றைய தினம் இந்த குட் சமாரிட்டன் லா பற்றி நமக்கு அவருக்கு இருந்த அந்த இடைவெளியோட இடத்தோட சிக்கல், வீடியோல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பொறுத்து அவர் பண்ணியிருக்கார். அவருக்கு வாழ்த்துக்களும், பாராட்டுகளும், மகிழ்ச்சியும் கூட. தொடர்ந்து நம்முடைய அருண் கருணா ரெய்னா மேம் உங்களை பேச சொல்லுங்க. Ma'am, now I invite Karuna Raina ma'am to share experience how the Save Life Foundation, which is the reason behind the Good Samaritan law to be in place now, to share her experience, their team's experience, and few words to the volunteers. உங்களுக்கு அன்மியூட் அக்சஸ் கொடுத்துருக்கீங்களா? Ma'am, are you able to share? Yes, now I can. Thank you so much. Hello, everyone. My name is Karuna, and I work with Save Life Foundation. Save Life Foundation was formed in 2008 by Piyush Tiwari after a personal tragedy. So he lost his cousin in a road crash in 2008, and while he was trying to figure out what was the reason behind it, he realized that no one came forward to help him while he was lying on the road. And that was at least the first thing of figuring out why people don't come out on the road, why don't they help, what is the biggest problem, what is their biggest fear. And from there, the journey of trying to protect bystanders or people who help, Good Samaritans, started. And then the first thing which we did was he traveled across the country, but we also, the Save Life Foundation, when it was formally sort of established, we did a research in 2013 to look at the main reasons why people don't help. And the biggest reason which came out was structural and legal hassles, the procedural and legal hassles which are there. So for example, if you help someone and the police man comes and then he calls you, or he calls you to for being a witness, or if you take a victim to the hospital, and then the hospital asks you for your signature, or the hospital asks you to submit certain amount of fees. So these structural, these legal and procedural hassles were the biggest sort of stumbling block for people to help. Almost 88% of people who were unwilling to help because of these particular reasons, because they were in fear that the legal system or the police system would sort of make it tough for them to help. So with these facts, we sort of thought of what we could do about it. So one of the first things which we did was we filed a petition in Supreme Court in 2012 to ensure that the Good Samaritans are protected.
And around that, we also did another thing. We started a public campaign, like the campaign which we are part of today, to increase the implementation and awareness of Good Samaritan law. Similarly, at that point, we started a campaign on change.org to ensure that the Good Samaritans are protected. And roughly 80,000 people signed that petition, and which was submitted to the health minister. We also were part of a media campaign wherein we talked about the need to protect Good Samaritans on Satyameva Jayate, the television show. And the court case also progressed gradually, and in the Supreme Court then in 2015 asked the Ministry of Road Transport and Highways to come out with guidelines and SOPs for protection of Good Samaritans. And these guidelines and SOPs were later in 2016 on 30th March given the force of law under Article 140 and 141 of the Constitution, meaning that they will be upheld in any court of law. And that's how the Good Samaritan law was institutionalized. And the broad contours of the protection of Good Samaritans was ensured. But even after that, when the Motor Vehicles Amendment Act was passed last year, in fact, today is the anniversary, like 1 year. Today is 1 year since the Motor Vehicles Amendment Act was passed in the Parliament. So Section 134A of the Motor Vehicle Amendment Act also ensures that the Good Samaritans are protected. So it's also part of an act now. Under that, the government will also come out with various rules in terms of how a Good Samaritan what are the various things which the state governments need to do. And like earlier, Arun was mentioning about the grievance redressal mechanism, we also hope that the rules also look at the grievance redressal mechanism to ensure that whoever has been wronged as a Good Samaritan their grievances can be redressed. The other way of going about it is to have a state-specific legislation. So, for example, health and law and order, they are both state subjects. Under our constitution, there are certain issues which are governed by the central government, and then there are certain issues which are governed by the state government. So both health, so the doctors and everything which comes under that purview, and law and order, so the police is a state subject. So a state could also have a state-specific legislation. So for example, Karnataka has a legislation for protection of Good Samaritans. And it protects everyone, not just Good Samaritans who help road crash victims, but also Good Samaritans who help murder victims or rape victims. It protects them. And it also sets up mechanisms within the state to ensure that the Good Samaritans are incentivized. And now a lot of state governments have come out with these schemes. So for example, Delhi has a scheme which it calls Farishte Dilli Ke, which loosely in English translates to angels in Delhi. So they basically say the Good Samaritans are angels, and then they give them a prize money of a token prize money of 2,000 rupees. But more than that, what they have done is that under Delhi Arogya Post scheme, they have ensured that as a Good Samaritan, if you take a victim to a private hospital or if you take a victim to a government hospital, they will be treated free of cost. And up till 3 days, the patient can be transferred to any other hospital, a super specialty hospital or wherever. So it also takes away a lot of procedural problems and issues which one encounters at the hospital level. And it also works with the police to ensure that Good Samaritans are not forced to be in the hospital, or Good Samaritans are not forced to become a witness in a particular case. So I feel these are the things which will ensure that the Good Samaritans or people in general feel more confident about exercising their rights as a Good Samaritan. But as an organization which sort of started this whole thing, one important thing I feel which is there and which all of us need to be part of is to ensure that everybody is aware of their right as a Good Samaritan, because the first and foremost thing is to know your right. Unless you know that you have a right as a Good Samaritan, you will not be able to exercise it. So maybe today, right now, it's 77 people here who are talking about it. But we have to think about how do we tell a country of 1.2 billion population that they have a new right as a Good Samaritan and that they can exercise this right. And it's very important to go out and tell people that they should feel confident
to exercise this right. So I feel the campaign which we are running today, it's the best example of doing something like this. I mean, COVID has been a problem for everyone, but I think this whole way of interacting online and getting all the people together, I think if we can get more people together, it will be better, because this message has to be spread across and throughout the country, that there is a law, and only if people exercise it, and only if people go out and, you know, push the government, push the police, push the hospital setup to ensure that their law is this law is respected and their rights as Good Samaritans are respected, that it will be possible to ensure full implementation of this law. Thank you. Thank you so much, ma'am, for your wonderful words. We are happy to inform that at the same time, currently there is another 2 set of sessions going on with more than 100 people in the various Zoom links actually. So we have been doing this for the past 3 days, and we'll be covering more and more youngsters. As you said, we have to cover more people, and we'll continue our work now. Thank you so much. ரொம்ப நன்றி. இன்னைக்கு வெளி இடத்துல இருந்து, அதாவது வெளி மாநிலத்துல இருந்தும் இன்னைக்கு நம்மள வழியாக இந்த செய்தி நமக்கு கிடைச்சதுக்கு இந்த ஊடகத்துக்கு நன்றி, இணையதளத்துக்கு. இந்த இன்டர்நெட் டெக்னாலஜி மூலியமா நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஒரு இடத்துல உட்கார்ந்து பேச முடிஞ்சிருக்கு. இந்த இணைப்பு மனிதாபிமான அடிப்படையில ஒட்டுமொத்த தேசமும் பரவட்டும் அப்படின்றதன் அடிப்படையில அடுத்தபடியாக பிரபுதாஸ் எங்களுடைய ஒரு வகையில நெறியாளர், வழிகாட்டியவர், நண்பர், தோழர், பல வகையில அவர் சொல்லலாம். 108ல ஃபர்ஸ்ட் எய்ட் செஷன் வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து த ஃபோனில் தான் எப்போவுமே அவருடைய பெருவாரியான தொடர்பு இருக்கும். கேட்கும்போது எந்த வகையிலுமே ரிஜெக்ஷன் இல்லாமல் இன்றைய தினம் வரைக்கும் 108ல நமக்கு ஏதாவது ட்ரைனிங் தேவைப்படுது, இல்லை ஏதாவது உதவிகள் தேவைப்படுதுன்னா அதை தாண்டி வேற என்ன விதமான சப்போர்ட்னாலும் அட்வைஸ்னாலும் எப்பவுமே மனம் வந்து நீ தோழனோட வளர்ச்சிக்கு, அதுவும் இந்த விபத்தில்லா தேசத்துக்கான ஒரு தொடர்ந்து படிநிலைகளை பக்க தோழமையாக இருக்கக்கூடிய பிரபுதாஸ் அவர்கள் நம்முடைய. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஆகஸ்ட்ல வந்து தோழன் அமைப்போட சந்திக்கிறதுல வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. தோழன் அமைப்பு பெரிய ஒரு மாற்றத்திற்கான விதையாக இவ்வளவு வருஷமா நம்ம இணைந்து செஞ்சுட்டு இருக்கோம். அண்ட் ஒவ்வொரு ஆண்டும் இது படிப்படியா வளர்வதை பார்க்கும்போது நீங்க பைலிங்ல பேசுறதுனாலும் பேசுங்க, அவங்க ஏன்னா வேற்று மாநிலத்துல சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு. So good evening to all. Thoran has been of great success in terms of creating awareness in Tamil Nadu, and now it has spread into other states, and we wish Thoran to reach across the country very soon. And during this session, it's nice to see Madam from Save Life Foundation also, our warm regards to Mr. Piyush Tiwari also, because you have initiated a great law for this citizen. Okay, to give you a brief about the past experience, I was part of 108 ambulance service in Tamil Nadu for over 108 months. Okay, so the big change was people came forward to call for help. That's the first success. People called 108. At least people are ready to put the victim into an ambulance. That's the first change happened. But irundalum, there is still a gap. People still have a fear at the back of the mind. I will give you a typical experience. Every month, okay, till I was with 108 in the last 9 years, we used to conduct Good Samaritan, appreciation to Good Samaritan at the collectorate. Every collectorate, every collector office, we used to conduct at the districts. Suppose if we invite 500 Good Samaritans, only 50 to 60 people turn up. Okay, simple reason, their apprehension is, are we calling them for an appreciation or for an inquiry? Okay, so people don't come so easily, and even if they come, they would stand outside the conference hall and to see what is happening inside. Okay, so if somebody is being inquired, they will not come. So finally, after 500 people, 50 people will turn up, and even that 50 people will be very bold. They would be, I would say, the very few out of the box thinking people, or the real Good Samaritans. Others would have helped, but there is still a fear, there is a hesitation, and they confess saying that we were afraid when somebody called us to
collectorate for helping road victim, and we were afraid, and all our friends and family said, don't go. If you go, you will also become a culprit. You will be taken for inquiry. And breaking all this fear, only 50 people, 10%, 20% only turn up. So what we used to do, we used to call more people. At least we have to see a hall full of people. So though we proudly say people are calling ambulances, people have come forward to help, there is still fear in the mind. Therefore, the initiative of Thodan saying that it should become a law, it should become a discussion matter at the parliament, and a day should be observed across the country for Good Samaritan law, and all the public and private hospitals should take cases, should admit victims, and there should be no hesitation, no denial for want of money is a very important factor that will change the entire dynamics of emergency medicine in our country. One change that we are observing, because we used to see Tamil Nadu hospitals having casualty. அவசரகால சிகிச்சை பிரிவு நம்ம போட்டிருக்கோம், casualty ன்னு இருக்கும். Now these casualty are undergoing a phase change. The word casual itself is disappearing from the casualty. That's the first change, and now it is becoming emergency department. So you can see across Tamil Nadu, trauma and medical emergency department, அவசரகால சிகிச்சை பிரிவு. So there is a approach change, there is an attitude change, and the treatment also is now changing. The training is progressing in terms of paramedical staff, doctors, and there is a gap now in the community, capacity building in the community. That is what Thodan is now doing in terms of awareness. And as Mr. Veeramani rightly said, everybody should get trained. And from our part, we are also saying, please get trained. Carry a first aid kit in all your vehicle. If you have a two-wheeler or a four-wheeler, please check if the first aid kit is replenished. It is all the medicines in the kit are alive. It should not have expired. So let us take an opportunity to revive the first aid kit. And the first aid kits are available from Chennai. And women, 40 women are working on manufacturing first aid kit. So first aid kit can also be promoted along with this, because we are used to see first aid boxes in schools or colleges or even corporates with a tincture and a cotton. That should be changed to a most modern and the state-of-art first aid kit. It's very cost-effective. It's possible. So this change has already begun, and the journey is on. And I wish the Thodan will make a leap forward and bring a big change across the country and the globe. And thanks for the opportunity. And I always feel I am also a volunteer as part of the Thodan. And thanks to RK, John, and Arun, all the team members for giving an opportunity to be part of your team. So thank you so much. Wish you all good health, happiness. God bless. Arun, trauma care. Thank you so much, sir, Prabhudas sir. So now I invite Mr. Pradeep Kumar sir from Trauma Care Kozhikode to address the gathering. So Trauma Care Kozhikode is an NGO which works on emergency care, and they have around 50,000 volunteers across the state. Go to you, sir, please. Kumar sir? Arun, can you hear me? Yes, sir. Yes, sir. Proceed. Hi, sir. Yeah. Good evening to you all. I am from the NGO called Trauma Care Society Kozhikode. It's a Calicut-based society. We have started our activities in 1998, and we were training the volunteers in these fields for all these years. Every week, we were training
Sir, if you don't 50 mind, to 100 change the volunteers. camera position of Is it okay? no, No, sir. Please tilt it, sir. Now it is horizontally your face is there. yeah, 90 degrees. Now, thank you, Yeah, sir. great. Is it okay? Hello. I think he got disconnected. We can continue with the other people. அந்த டச் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். அவங்க வரட்டும். நம்ம கேரளாவிலேருந்து நம்ம தோழமை அமைப்பு இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 50க்கு மேற்பட்டவர்கள் அங்கே கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப எஃபெக்டிவான கான்வர்சேஷன் இன்னைக்கு போச்சு. அக்ராஸ் இந்தியா இது ஒரு தொடர் முயற்சியாக நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதும் நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க வந்ததும் திரும்ப அவங்களை நம்ம இணைப்புல எடுத்துருவோம். அதற்கிடையே நம்ம எப்பவுமே எங்களுக்கு கேம்பெயின்ஸ்ல ரொம்ப ஊக்கமா இருக்கிறது செப்டம்பர் 5. ஒரு அதாவது அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தினம். அந்த தினம் வந்து மற்ற தினங்களுக்கு வேலை செய்யறது போல நாங்கள் அந்த தினத்துக்கு இன்னும் ஊக்கமா வேலை செய்வோம். அதுக்கு எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கக்கூடிய, அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதே போல எங்க தேவை இருந்தாலும் ஏதாவது தெரியப்படுத்தினா அதுக்கு என்ன முடியுமோ அதற்கான இணைப்புகளையோ முயற்சிகளையோ கூடுமான வரைக்கும் நமக்கு எப்பவுமே ஆதரவாக இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அசோசியேஷன்ல இருந்து ஞானபாரதி சார் நம்மிடையே இப்போ. சார் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் சார். ஞானபாரதி சார் மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, கேக்குதா? கேக்குது சார், பேசலாம். வணக்கம், என் பேர் ஞானபாரதி. ஸ்பைனல் இன்ஜூர்ட் பர்சன் அசோசியேஷன். அருண், நம்ம ஒரு நிமிஷம் சார் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பிரதர் சார் அவங்க சொல்லிருங்களேன், இவர் முடிஞ்சது. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் பிரதீப் குமார் சார் சொல்லிடுறேன். யார் பேசணும்? ஞானபாரதி சார் நீங்க பேசுங்க. இப்ப நான் 3 விஷயம் சொல்றேன். தண்டோட பாதிப்பு அப்படிங்கறது முதல்ல ஒரு நபர் வந்து எந்த ஒரு நபரும் விபத்து சந்திச்சிருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆகும்போது சின்ன தவறா இருக்கலாம், மிகப்பெரிய விபத்தா இருக்கலாம். அப்ப தண்டுவட பாதிப்புங்கிறது மிகப்பெரிய உயிர் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, தண்டுவட பாதிப்பு. இந்த தண்டுவட பாதிப்பு ஏற்பட்டாக்க ஒரு நபருக்கு என்ன ஆகும்? ஒரு கையில சின்ன காயம் அப்படிங்கிறது எப்படியோ அது மாதிரி உடம்புல உள்ள எல்லா பொருளுமே பாதிக்கப்பட்டிருந்தா என்ன ஆகுமோ அதுதான் தண்டுவட காயம். எந்த இடத்துல தண்டுவட காயம் ஏற்படுதோ அந்த இடத்திலிருந்து கீழே உள்ள எந்த பகுதிக்கும் எந்த விதமான உணர்வு, செயல்பாடு எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம உடல் வந்து தானாக செயல்படக்கூடும், தன்னுடைய கட்டுப்பாடு இல்லாம செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அனிச்சை செயல் சொல்லுவாங்க இல்லையா? கல்ல வந்து மோதின உடனே நம்ம கால் இழுத்து அதனால தண்டுவட பாதிப்பு வந்து மிக மிக மோசமான பாதிப்பு. மரணத்துக்கு அடுத்த பாதிப்பு தண்டோட பாதிப்பு. தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் கேட்டீங்கன்னாக்க அதுக்கு இறந்தே போயிருக்கலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு பாதிப்பு இருக்கும். ஒரு நபரால சிறுநீர் போறது கட்டுப்பாடு இருக்காது, மலம் போறது கட்டுப்பாடு இருக்காது, தொட்டால் சுட்டால் குளிர்ந்தால் உணர முடியாது. உடல் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தன்னோட கட்டுப்பாடுல இருக்காது. கழுத்து பகுதியில பாதிக்கப்பட்டிருந்தா கை 2 வேலை செய்யாது, கால் 2 வேலை செய்யாது. முதுகுலையும் இடுப்புலையும் அடிபட்டு இருந்தாக்க கால்கள் வேலை செய்யாது. இவ்வளவு பாதிப்புகளும் தன்னோட பாதிப்பு ஏற்படக்கூடும். இப்ப குட் சாமர்டியன் ஒரு சாலை விபத்துலயோ ஒரு கட்டடங்கள்லயோ இந்த கீழே விழுந்த நபரை வந்து காப்பாற்றணும். அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா
இந்தியால மிக அதிகமான பேர் விழுகிறது வந்து கட்டங்கள்ல விழுகிறவங்க, அதுக்கு அடுத்து சாலை விபத்துகள் விழுகிறவங்க அதிகமா இருக்காங்க. இப்ப அவங்களை எப்படி காப்பாத்துறது? ஒரு நபர் தனக்கு உணர்வு இருந்தா அவருக்கு எந்த இடத்துல வலி இருக்குதுன்னு கேளுங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்லும்போது அது தலையில இருந்து முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லையா, முதுகெலும்பு வழியா தான் தன்னோட உள்ளுக்குள்ள போகுது. அந்த பகுதியில எங்கேயாவது வலி இருந்தா இருக்கான்னு கேளுங்க. அவர் வலி ஒருவேளை அவர் முதுகுல தலையில எங்கேயாவது பாதிப்பு இருந்ததுன்னு சொன்னார்னா அவருடைய எந்த அடி பகுதியில பாதிக்கப்பட்டதோ அந்த பகுதி அசைவே இல்லாம அவரை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தி வைக்கணும். ஒருவேளை ஒரு நபர் பேச முடியாமையோ மயக்கமாவோ இருந்தாருனாக்க அவருடைய உடலை தொட்டு பார்த்துட்டு உணர்வுகள் இருக்கான்னு மட்டும் சோதனை பண்ணி பாருங்க. செய்துவிட்டு அவருடைய கழுத்து பகுதி எந்த விதமான அசைவுமே இல்லாம சாலையிலிருந்து ஓரமா கொண்டு போகணும். எந்த ஒரு காரணம் கொண்டும் மயக்கமா உள்ள நபருக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது. தண்ணீர் கொடுத்தீங்கன்னா அவருக்கு மேல பெரும் சிக்கல் ஏற்படுத்தி மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு. உணர்வு உள்ள நபர் மட்டும்தான் தண்ணீர் கொடுக்க வேண்டும். உணர்வு இல்லாத நபருக்கு தண்ணீர் கொடுக்கவே கூடாது. ஒரு நபர் அடிபட்ட பிறகு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தண்ணீர் குடிக்காமல் இருக்கலாம். அதை மருத்துவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். எனவே ஒருவர் உணர்வு இல்லாமல் இருந்தால் அவரை உடலில் எந்த விதமான அசைவும் இல்லாமல் அப்புறப்படுத்த வேண்டும். சாலையிலிருந்து உதவிக்காக ஆம்புலன்ஸோ இல்ல மற்ற ஏற்பாடோ செய்யும் வரை அவருடைய உடல் அசைவுகளை எந்த விதமான அசைவும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் தண்ணீர் கொடுக்க கூடாது. அவர் உணர்வு இல்லாத நிலையில் இருந்தால் தண்ணீர் கொடுக்க கூடாது. இது 2வது. 3வது, அவருக்கு தொடர்ந்து தோழன் போன்ற அமைப்புகள் வந்து தன்னுடைய எல்லைகளை என்ன விரிவாக்கணும் அப்படிங்கும்போது ஒரு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனைக்கு போன பிறகு அவரை யாரும் பார்த்துக்க கிடையாது. என்ன காரணம்னாக்க அவருக்கு அடையாளம் வேணும், தன்னுடைய அடையாளம் வேணும். பிறருக்கு தன் குடும்பத்திலிருந்து அவருக்கு உதவிகள் வரணும், ஆட்கள் வரணும். இப்ப இந்த உதவிகள்ங்கிறது வந்து பணம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அதே உணவு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கொண்டாந்து கொடுக்கறதா இருக்கலாம். அதற்கு அவங்களே பணம் கொடுத்தா கூட வாங்கி கொடுக்க ஆள் கிடையாது. அடுத்து உறவினர்கள் எல்லாருமே வந்து வெளியூர்ல இருந்து வர முடியாது. தண்டுவட பாதிப்புங்கிறது உச்சகட்ட பாதிப்புன்னு சொன்னதுனால பெரிய மருத்துவமனைகள்ல மட்டும்தான் இதற்கான மருத்துவம் செய்யப்படும். சின்ன சின்ன மருத்துவமனைகள் செய்ய முடியாது. அதனால உறவினர்கள் வந்து வர முடியாத சூழ்நிலையோ இல்ல வந்தாக்க அவங்க தங்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுனாக்க அவங்களுக்கு சின்ன சின்ன ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்தோம்னாக்க அது பேருதவியா இருக்கும். அதன் பிறகு ஒருவருக்கு அந்த மருத்துவமனையில் வந்து ஆறுதல் சொல்றது, கூடுதலாக எங்களை போன்ற தண்டுவடம் பாதிக்கப்பட்ட அமைப்புகளுக்கு தொடர்பு கொடுத்து அவர்களுக்கு வழிகாட்டுதலாக மேலும் இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி அவர்கள் மன அழுத்தத்தில் மீண்டு வருவது மற்றும் அடுத்து என்ன விதமான பயிற்சிகள் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை மாறுபட்ட சூழலில், ஏன்னா உடல் எதுவுமே செயல்படாது இல்லையா, அந்த நிலையில் எப்படி தகவமைத்து சிறப்பாக வாழ்வது என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதற்காக தோழமைப்புடன் நாங்கள் இணைந்து செயல்படுகிறோம். மேலும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய இணைப்பு பாலமாக அமையும் என்று நம்புகிறேன். மிக்க நன்றி. நன்றி. சொல்லப்போனா நம்ம ஞானபாரதி ஐயா வந்து சிஎல்ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அரசு ஊழியரா இருந்தும் அந்த அந்த எல்லைகளை கடந்து மிக நிறைய களப்பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான புனர்வாழ்வுக்காக, அவர்கள் மருத்துவ உதவிக்காக, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உபகரணங்களுக்காக தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்க தொடர்ந்து ஒருங்கிணைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியாயினும் அவங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு போய் சேர்ந்துடணும் அப்படின்ற
தொடர்ந்து முன்னெடுக்கிறதோட இல்லாம நமக்கு தொடர்ந்து சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அறிவுரையும் வழங்கிட்டு இருக்காங்க. நன்றி. அடுத்தபடியாக கேரளாவை சார்ந்த ட்ரோமா கேர் அமைப்புல இருந்து பிரதீப் ஐயா அவர்கள் நன்றி. பிரதீப் சார், could you please address the gathering? Arun, Pradeep, unmute பண்ணுங்க. you can talk now, sir. Okay. Arun. Hi, Arun. Yes, sir. We are Hearing. Yeah. Can you hear me? Yes, sir. We are able to hear you. Please. Yeah. Okay. We are in the field of training people, training volunteers, common man, the general public, into the field of saving people who are victims of road crash. And we have so far trained 54,000, only one NGO. And our brother NGOs are also doing all these things. And I think there are lakhs of volunteers like ours in our small state of Kerala, across Kerala. And I think there is another positive thing about Kerala is that we have a chain of hospitals along this road network. Anyone who is safe from the crash situation can be reached to the hospital within a good hospital, within minutes or within an hour or a half an hour, or not more than that anyway. So these things are happening now in Kerala. I mean, there's because of the large-scale awareness campaign by these NGOs and our newspapers, government itself, and enforcement agencies. The people lying on the road is not happening at all, and almost 100%, or maybe once in a 100 crash or anything like that. Otherwise, I can say that 100% people are being saved. But the problem here we are faced, we are there for we are there in the field for the last 23 years as an NGO, and we are seeing all these things. We could reduce the crash accidents, and of course, we could save all these people from the crash sites. Generally, I say. But what is the impact on the total accident incidents? I don't think we are doing much in that area. Not as an NGO, as a society. I can say we could create a lot of awareness, but are the general public, the drivers, obeying the rules and obeying the traffic laws properly? We are unable to reduce the accidents. Saving is the second part only. We have to reduce the accidents first. Then only comes the saving accident victims. Unless we are able to save unless we are able to reduce the accidents on the roads, saving is not the solution for all the total problem. Saving, of course, is a good thing. Good. I mean, we can reduce the we can save the lives and like that. But we are, all our NGOs, all over India, NGOs are doing all these things at that at the level. But the people who have to enforce laws, are they really sincere? Or are they really equipped? Are they really doing the work? That's the big question now we have to face. That is not being done. Otherwise, the 1.5 lakh people dying on the roads every year will not be there. When many other countries, developed countries, for the last 15-20 years, they have reduced it very, very minimum level. But we are not doing that, or we are unable to do that. And the traffic accidents, the crashes, we don't call it accidents, not anymore. It's a crash, as you all call. It's a crashes are still happening, and people are dying on the roads or in the hospital, whatever it is. We have to, as NGOs, we have to. My proposal is that all these NGOs in this field need to look at this and look at
the problem at this angle also in future. We only concentrating on saving people from the crash sites is not enough, but we have to see that the proper law is enforced on the roads all over India. Then only the problem is solved. Otherwise, we can have our own personal charity, NGO charity, or social charity at this small level. That's all. The problem is still persisting. So all of us have to unite together, make a platform, and start to do something in this field. That enforcement. And the problem is that I think all over India, I think all over this problem is that motor vehicle department is something different, and the enforcement department, major enforcer, police are different. And police are actually, in my opinion, is not equipped with the things of enforcements. They are not specialized in that. Actually, motor vehicle department should be enforced. I mean, these two things should be combined together, make a different force, and road traffic accident enforcement or road traffic enforcement agency, a different agency should come up all over India with totally equipped with modern equipments and modern thinking and the proper vision to reduce the accidents. And there have to be a different enforcement agency apart from the police. Then only it will solve the problem. Enforcement agency only for this thing, not from police department, not from motor vehicle department. These two things are totally different now. One is giving permit, one is giving license, and they are not in the enforcement field properly. And the people who are not giving license or permits, they are in the field of enforcement, the police department. These two things to be combined together, make a different agency, different enforcement department. Then only the problem will get solved to a certain extent, I think. The enforcement should be strengthened. That's my opinion. Thank you all. Thank you, sir. Thank you so much. We'll discuss, and across the India, we can try to unity and try to do the more valuable fight with the law and whatever enforcement. We'll try to our best. And next, இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் இந்த கேம்பெயினை கொண்டு போறதுக்கு ஒவ்வொரு வகையில ஒவ்வொருத்தருமே பெரிய பங்காற்றிட்டு இருக்காங்க. அதுல இங்க சில பேரை இந்த நிகழ்வுக்காக கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்கள இப்போ நாம இங்க அறிமுகப்படுத்துதல்ல மகிழ்ச்சி. இந்த ஆகஸ்ட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேர் முன் வந்து தன்னோட களப்பணிகளை ஆட்டிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸ் வேலை இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பர்சனல் வேலைகள் இருக்கு. அதுக்கு மத்தியில ஒவ்வொரு ஆண்டுமே குறைந்தபட்சம் ஒரு 15 இளைஞர்கள் இதுக்கு பின்னால வேலை செய்வாங்க. அவங்கள இப்ப நாம பார்க்க போறோம். இந்த ஆண்டுக்காக பணிபுரிந்தவர்கள்ல முக்கியமான நபர்கள்ல இங்க நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். அருள், கைலாஷ், கணேஷ், ஜனார்தனன். சோசியல் மீடியாவோட தோழனை பொறுத்த வரைக்கும் ஓவரால் சோசியல் மீடியா ஹெட் இவர் தான். அண்ட் மொரோவர் ஏஎஃப்எனோட அந்த சோசியல் மீடியா பொறுப்பும் தாண்டி அதுல மற்ற பணிகள் டிசைட் பண்றதும் இவரும் மற்ற ஜான் அப்படின்றவங்க தான். இந்த டீம் தான் இப்போ இந்த ஆகஸ்ட் 2020க்கான பணிகளை முழுவதுமாக மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். துவக்கத்துல இருந்தே ரிஸ்வான் நம்மளுடைய கோர்டீம் வாலண்டியர் அண்ட் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர், அண்ட் ராஜசேகர், விவேக், இவங்கெல்லாம் இப்போ இன்னொரு பக்கம் ஒரு செஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பேரலா. இந்த பேர் அங்க இருக்கிறாங்க. அண்ட் ஜான் இந்த ஏஎஃப்எனுடைய நிறுவனங்கள் சார்பா இந்த விபத்தில்லா தேசம் குறித்து கல்லூரிகளில நிறுவனங்கள்ல போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியதுல அந்த பொறுப்பை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர். அண்ட் அருண் இந்த ஏஎஃப்என் இந்த விபத்தில்லா தேசத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவிலான கான்ஃபரன்ஸ்ல அங்க போய் நம்ம பண்ண பணிகளை சொன்னதோட இல்லாம நிறைய இணைப்புகளுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம். அது இல்லாம எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ தாம் பணி செய்யக்கூடிய நிறுவனமாக இருக்கட்டும்,
தான் வாழக்கூடிய இடமாக இருக்கட்டும், எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் தொடர்ந்து பின்புலத்துல வேலை செய்யக்கூடியவர். அஃப்கோர்ஸ் இந்த ஆகஸ்ட் ஈவென்ட்டோட மிகப்பெரிய ஹோல்டர்ன்னு சொல்லலாம். அண்ட் இர்ஷாத் மருத்துவமனையில பணி செய்யக்கூடியவர் என்றாலுமே கூட இன்னைக்கு வேற ஊர்ல இருந்தாலுமே, எங்க என்ன உதவி தேவைப்பட்டாலும் கூடுமான வரைக்கும் அங்க யாராவது ஒரு இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய அண்ட் ஆதரவற்ற உடல்கள் இருக்கும்போது அவங்கள நல்லடக்கம் பண்ணக்கூடிய பணியாக இருக்கட்டும். இல்ல கல்லூரிகள்ல இரவு முழுசும் பணி செய்துட்டு வந்துட்டு கல்லூரிகள்ல நமக்கு செஷன் எடுக்க வேண்டியது இருக்கு, வகுப்பு எடுக்க வேண்டியது இருக்கு, செமினாருக்கு போக வேண்டியது இருக்குன்னா உடனடியாக போகக்கூடியதா இருக்கட்டும். அங்க பள்ளி கல்லூரிகள் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கான ஆய்வு பணிகளா இருக்கட்டும் தங்களை ஈடுபடுத்திக்கிட்டது. அண்ட் திலக் கோயம்புத்தூர்ல இருந்தாலுமே சரி, சென்னையில இருந்தாலுமே சரி, நிறைய இணைப்புகளை கொண்டு வந்து பின்புல பணிகள்ல வலு சேர்க்கக்கூடியவர். அண்ட் முபீனா WCC பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் நம்ம பெரும்பாலும் களப்பணிகள்ல வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணகர்த்தா. அண்ட் விக்னேஷ் பின்புல பணிகள்ல எப்பவுமே வலு சேர்க்கக்கூடிய தம்பி. தூரம் அவனுக்கு பெரிய தூரம் இல்லை. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வேலூர் போகணும் அப்படின்னாலும் உடனடியா பயணம் போய் அங்க ஒரு செஷன் எடுத்துட்டு திரும்ப அங்க இருந்து சோழிங்கநல்லூர் வரணும், அங்க வந்து செஷன் நடத்தணும் அப்படின்னாலுமே மனமோந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பி. இவங்க தான் இந்த ஆண்டுக்கான ஆகஸ்ட் பணிகள்ல தங்களை பங்களிப்பை கொடுத்தவங்க. அதே போல வேல்டெக் கல்லூரியில பணிபுரியக்கூடிய நமது நண்பருமான ஃபீடு த நீடு அமைப்பை சார்ந்த பொறுப்பாளருமான நிருபன் ஓரிரு வார்த்தைகள். என்னண்ணா இதெல்லாம் லிஸ்ட்லயே இல்லையே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்ட் மை வீடியோ வேணாம் நண்பா, ரொம்ப பேடா இருக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஆர்கே அண்ணா. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. முதல்ல தோழன் அமைப்போட கடந்த ஒரு 4 ஆண்டுகளா பயணிச்சுட்டு வரோம். ஸோ அவர் வேல்டெக்னு சொல்லும்போது எனக்கு யாரையோ சொல்ற மாதிரி தான் இருக்குது. பட் தோழன்ல நம்மளும் ஒரு பார்ட் அப்படின்றத அப்பப்போ மறந்துடுறாரு அண்ணன். ஏன் அப்படின்னா நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெகுலரா அங்க அந்த ஒர்க் எல்லாம் பண்றது இல்லை. பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேல்டெக்ல இருந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they have undergone the training and அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா ஆந்திரால இருக்காங்க. ஆந்திரால அந்தந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட காலேஜ் மேட்ஸ் அவங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி எங்களுக்கு வந்து ஐ மீன் வேல்டெக் சார்பா பேசணும் அப்படின்னா தோழனுக்கும் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக ஒரு நல்ல நட்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எங்களோட சான்சலர், ரெஜிஸ்டர் அவங்க எல்லாருமே எப்பவுமே கேட்பாங்க, தோழன் அந்த ஈவெண்ட் இந்த தடவை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ எப்பவுமே எல்லா வருஷமும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் இன்னும் நெருக்கமாக. வாய்ப்புக்கு நன்றி யாருக்கேன்னா. சடனா சொல்லிட்டீங்க, நான் எதுவும் உள்ள உட்காந்துட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நிருபன், நன்றி. தொடர்ந்து நம்ம பயணிப்போம், அவ்வளவுதான். அருண், விஎஃப்சி. பிரசாத். ஓகே, நமக்கு அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கர்நாடகாவில் தான் இந்த குட் சமாரிட்டன் லாக்கான முதல் மிகப்பெரிய வலு சேர்த்தாங்க. அங்க விஎஃப்சின்னு சொல்லி ஒரு தோழமை அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு நம்மளை போலவே அங்க சிக்னலையும் தொடர்ந்து கேம்பெயின் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரியில கூடுமான வரைக்கும் முயற்சி ஏற்படுத்தி விழிப்புணர்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த விஎஃப்சி அமைப்பை சார்ந்த பிரசாத் அவர்கள் நம்முடைய could you please address the gathering? Thank you, RK. This is Prasad here from VFC. So just like Thoran, VFC has different various areas where we work in. One such area where we cover is about road safety. So this has been started in 2014, where we do campaigns across various signals in Bangalore. Sorry, I was not prepared for the video, so I was not on the video. And like we do have charts, like usually we'll see messages throughout the city. Wherever you go across the nation, you'll find the messages with
message for road safety. So we thought like something should change rather than being the usual way. What we started having the charts with the slogans with thank you notes. So when you see our charts, it won't be like wear helmet, else the helmet. Not that way, but we'll have messages like thank you for wearing helmet. So that is where it makes a difference. So it all rather just speaking about the road safety, it also appreciate the people who follows the rules. And along with that, we have different plans like having different themes, and we'll dress based on the like if it's a Ganesh Chaturthi, we'll wear it in a Ganesh mask to reach out to most of the peoples. And we do conduct sessions for kids from children home and different schools, and we have started very initiative, and we are glad to work with Thoran in upcoming events. Thank you. Okay. Thank you, Prasad. We'll do more. Whatever possible, we'll do our best. Sure. Looking forward for this. அடுத்து கருணை உள்ளங்கள்ல இருந்து அருள். ஒவ்வொரு முறையும் ஆகஸ்ட்ல கேம்பெயின் நடக்கும்போது கடந்த 2 ஆண்டுகளா எனக்கு ஒரு 5 இடம் விட்டுரு 10 இடம் விட்டுரு அப்படி சொல்லக்கூடிய ஒரு நண்பன். இன்னைக்கு இந்த ஈவெண்ட் நம்ம ஆரம்பத்துல ஒரு 1.5 மாதத்துக்கு முன்பாக இந்த மாதிரி ஆகஸ்ட் ஏதாவது திட்டமிடலாம்னு இருக்காங்க. நீ பண்ணுதா, நீ பண்ணிவிட்டு நீ என்ன பண்ற, ஒரு 10 பார்க்க விட்டுரு, அங்க நம்ம வந்து பண்ணிடுவோம், இல்ல 50 பார்க் விட்டுரு, ஆளுக்கு ஒரு பார்க்க நிறைச்சு விடுற. ஏன்னா இன்னைக்கு சோசியல் டிஸ்டன்ஸ் வேற ஃபாலோ பண்ணணும், பார்க்குக்கு ஒருத்தர் வீதம் 50 பார்க்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருள் நம்முடைய. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாம் ஒரு செக்ஷன் தான் கலந்துப்பாங்க. இப்ப இந்த செக்ஷன் இன்னொரு செக்ஷனா இருக்குது எனக்கு. அதனால 2 இது கலந்துங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷமும் இந்த மாதிரி ஒரு லைவும் அப்ரோச் பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நிறைய மக்களுக்கு வசதியா இருக்கு. நம்ம நேர்ல பண்றதோட இந்த மாதிரி ஆன்லைன்ல பண்றது இன்னும் ஈஸியாவும் இருக்கு. நிறைய மக்கள் கலந்து இப்ப எல்லா மாநிலத்திலும் கலந்துக்கிற வாய்ப்பு வந்து இது கிடைச்சிருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் இந்தியா விட்டு வேற லெவல் போற மாதிரி பண்ணோம்னா அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க. கண்டிப்பா எங்களோட சப்போர்ட்டும் உங்க கூட இருக்கிற விழுதுகளோட சப்போர்ட்டும் கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் மலேசியா சிங்கப்பூர்னு பார்க்கணும். நீங்க எடுக்கிற முயற்சியும் எல்லாமே சூப்பரா இருக்கும். நம்மளாம் பயப்படுவோம், ஏன்னா நம்மளுக்கு வந்து குடும்பம் எல்லாம் இருக்குன்னா. நீங்க எடுக்கிற நிறைய விஷயங்களை வந்து பெரிய சிக்கல்லையும் நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு. இதுல கலந்து எல்லாருக்கும் நன்றி. எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆர்கேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி அருள். தொடர்ந்து பயணிப்போம். நிறைய களப்பணிகள் செய்ய வேண்டியது நம்முடைய காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பாட்டியாலா ஃபவுண்டேஷன்ல இருந்து மிஸ்டர் ரவி. Mr. Ravi from Patiala Foundation, could you please address the gathering? He has left due to signal issues. Oh, right. Dilip? Dilip is there? The ability people. Lifeline Foundation? Arun? Asta ma'am, are you there? I think she is not there, sir. நீங்க வேற யார்கிட்டயாவது. ஓகே, நம்ம டீம் யார் இருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா இப்போ நேம் எனக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கு, பட் அவங்க ஆனா வாய்ஸ் காமிக்கல, வெறும் வீடியோ மட்டும், அந்த லோகோ மட்டும் எனக்கு தெரியுது. நல்லது. இந்த ஒரு பெரிய முயற்சியில பங்கெடுத்துட்டு இருக்கக்கூடிய இதே சமயத்துல இன்னொரு பக்கம் செஷன் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் மோரோவர் இதுல இன்னும் சில நிமிடங்களுக்கு பிறகு நம்ம உறுதிமொழி எடுத்துருவோம். உறுதிமொழி எடுத்ததுக்கு பிறகு நாம தொடர்றவங்க தொடரலாம். மாணவர்களும் வந்திருக்காங்க இந்த செஷன்ல அட்டன் பண்றதுக்காக. ஏறக்குறைய மிகச்சரியா 100 பேர் இந்த அரங்கத்துல இப்ப இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அமர்வோட கெப்பாசிட்டி, இந்த ஜூமோட கெப்பாசிட்டி 100 தான். 100 பேரும் முழுமையா வந்திருக்காங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பதாகை வெளியிட்டுருவோம். அருண், நான் ஒண்ணு ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் நீங்க இந்த பதாகைய உங்கள் அத்துணை பேர் சார்பாக வெளியிடுறதுல மகிழ்ச்சி. இந்த 5 காரணங்கள் அடிப்படையில தான் குட் சமாரிட்டன் லா ஒரு சாமானியனுக்கு பக்கபலமா இருக்கு. இதை பத்தின விழிப்புணர்வை நாம தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு ஆண்டுமே இந்த விழிப்புணர்வு தொடர்ந்து நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை வழங்க போறோம் அப்படின்றதுதான்
ஒண்ணு காவல்துறையினரால நீங்க எங்கேயாவது ஒருத்தர் ரோட்ல அடிபட்டு கிடக்குறாரு, விழுந்து கிடக்குறாரு, இதர் கை கால் வலிப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம காக்கா வலிப்புன்னு பழகியிருக்கோம். அப்படி ஏதாவது இருக்கிற சமயத்துல நீங்க போய் ஹெல்ப் பண்ண போகலாம்னா போகலாம். காவல்துறையினர் இடையூறு செய்ய மாட்டாங்க. கேட்கறாங்கன்னா, எனக்கு ஐ நோ குட் சமாரிட்டன் லா அதன் அடிப்படையில எனக்கு முதலுதவி தெரிஞ்சா அத பண்ணுங்க. இல்லாத பட்சத்துல 108 கூப்பிடுறதோ, இல்ல 100 கூப்பிடுறதுக்கோ முயற்சி பண்ணுங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தரல அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிளட் ப்ளீடிங்க ஸ்டாப் பண்ணுங்க. ரத்தப்போக்க முதல்ல நிறுத்திருங்க. மயக்கமுற்று இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எக்காரணம் கொண்டும் தண்ணியோ, சோடாவோ குடுத்துறாதீங்க. ஏன்னா திரைப்படங்கள்ல ஒரு தவறான உதாரணம் இருக்கும். மயக்கமாயி சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். நீங்க மத்த லாங்குவேஜும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. சோ நீங்க இங்கிலீஷ் இது இருக்கா? நான் சொல்லிடுறேன். நீங்க அத நான் எடுத்து வைக்கிறேன். நீங்க அத வேணா கன்வே பண்ணிறீங்களா? ஓகே. ஓகே, ஓகே. உங்கள்ட்ட இருக்கா? ஸ்லைட்ல இருந்து நாங்க பாத்துக்கலாம். ஓகே. அப்ப நான் அத க்ளோஸ் பண்ணேன். நீங்க உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? அருண்? 1 மினிட் இருக்கு. பொதுவா மனித உரிமை அப்படின்ற கோணத்துல பார்க்கும்போது, ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு, உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14 என்ன சொல்லுதுன்னா, இங்க வாழ்வதற்கான அனைத்து உரிமையும் அடிப்படை உரிமையா கருதணும் அப்படின்னு சொல்லுது. 14வது பிரிவு நமக்கு வலுவான ஒரு வாழ்வியலை கொடுத்திருக்கு. அதன் அடிப்படையில ஒருத்தர் அடிபட்டு இருக்கிறாருன்னா, அவர் வாழ்வதற்கான உரிமை உடனடியா மருத்துவம் கிடைக்கிறது. அடிபட்டு இருக்கிறவருக்கு முதல் தேவை என்ன அப்படின்னா, முதலுதவி தான் தேவை. அதே போல முதலுதவிக்காக ஒரு மருத்துவமனைக்கு அவர் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும், சிறியதாக இருந்தாலும், பெரியதாக இருந்தாலும், இன்னைக்கு வழக்கத்துல எப்படி இருக்குன்னா, அடிபட்டிருக்கா, நீங்க இங்க வராதீங்க, உடனே பிரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு ஒரு ஒரு புறந்தள்ளக்கூடிய சூழலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி புறக்கணிக்கிறதும் மனித உரிமைக்கு எதிரானதாக நம்ம சொல்றோம். அடிபட்டவருக்கான முதலுதவியும், மருத்துவ முதலுதவியும், மருத்துவ அனுமதியும் மனித உரிமைன்றத நாம மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் இந்த கேம்பெயின் மூலமா நாம தெரியப்படுத்துறோம். அருண், நீங்க என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? Okay. So for those who don't know about the Good Samaritan law, the Supreme Court of India, they have approved the center's guidelines to protect the Good Samaritans. Those who are helping the road accident victims, or those who are coming forward to help assist the road accident victims, the Supreme Court of India has released a guidelines on March 30, 2016, just to protect them from the authorities' harassment, government authorities' harassment. So as part of the law, suppose if you help a victim, police authority cannot ask you any questions about what you are doing. Suppose if they cannot stop you from helping the victim, they cannot ask you any questions actually. And in case if you take them to the hospitals, the hospitals should not deny the admission, and they should definitely do the first aid and do the medical assistance. And the accident victim should be treated, and the expenses incurred is not liable to pay by the victim, and unless he is a relative of the victim. Suppose if you are going there and if you are admitting the victim there, you can straight away you can just inform them the details and you can walk out. You need not even stay there in the hospitals to assist them. And in case if the hospitals or the police authority, if they ask you about your personal details, your address, mobile number, anything, it is not mandatory to give. And even in the in road accident cases, they will fill a medical legal form to just as a record. Even in there, you are not you need not submit your personal details. You cannot fill you need not fill the personal details. Suppose in case if the victim has died, there is no criminal liability, there is no problem for you as a Good Samaritan, there is no criminal liability for you. You can, as you just help the victim, you can you are safe as per the Good Samaritan law. So the police will not harass you. The unsupportive hospital environment, it is now eradicated, and all the hospital should do it. And in case if any doctor
if he is denying treatment for the patient, since it is a road accident, even as per the medical council guidelines, disciplinary action will be taken. Even if the police authority, if they harass you, the disciplinary action will be taken as per the Good Samaritan law. So it is fully just to help the Good Samaritans and make the people to come forward and help the road accident victims. These are reasons. Shall I continue or? எல்லாரும் நம்ம அந்த விக்கிபீடியாவோட முடிச்சிடலாம். So these are the 3 demands which we gave for the as part of this campaign. These are the 3 demands. The first one is to amend the Good Samaritan law as an act in the upcoming parliamentary session, because the judgment was given by Supreme Court of India on March 30, 2016 with all the guidelines, but it is not yet amended as an act. Only if it is amended as an act, it is a full-fledged guidelines actually. So the government of India, it should take necessary steps to amend that as an act. That is our first demand. The second demand is to form a redressal body, a complaint mechanism, a separate wing to administer all these things and to provide first aid free of cost to the accident victims. And in case of any harassments, if any Good Samaritan, if he faces an harassment, if there is any violation, that particular body, they have to assist the Good Samaritan and proper action should be taken. That is our second demand to the government. And the third demand is to observe nationally and as per in the every state, nationally we have to observe March 30, which is the judgment date, as the Good Samaritan Law Day, so that it more and more people and the younger generation will be aware of it, and they'll get some awareness to help the road accident victims. These are our 3 demands to the government. And not just saying, we have just recognized March 30, 2020 as the Good Samaritan Law Day. We celebrated the first Good Samaritan Law Day, and all the details are available in the Good Samaritan Law India Wikipedia page. And even if you Google as Good Samaritan Law Day, our initiative will come as the first result. And all of you people, all the dignitaries from the various NGOs across the state, across the country, you should also do the same, and you should observe the Good Samaritan Law Day, and you have to make more and more people aware of it. This is our request. And you should, as part of NGOs, your NGOs, you could also send demands to the government, and together if we voice out, these demands will be turning into a result. Thank you. அந்த விக்கிபீடியா பேஜ் வைங்களேன். இதுவரைக்கும் தோழன்ல பணியாற்றிக்கிட்டு இருக்க அத்துணை பேருடைய உழைப்புனால சமீபத்துல விக்கிபீடியாவில் இந்த குட் சமாரிட்டன் லா டே பத்தியும் தோழன் செய்துகிட்டு இருந்த பணிகள் பத்தியும் வந்திருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இந்த இடத்துல நாங்க தெரியப்படுத்துறோம். ஏன்னா இது ஒருத்தர் 2 பேரோட உழைப்பு இல்ல. 2013 இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட உழைப்புனால இன்னைக்கு விக்கிபீடியாவில் ஒரு சின்ன ஒரு அக்னாலஜ்மெண்ட்னு சொல்லலாம், இல்ல ஒரு மைல் ஸ்டோன் சொல்லலாம், இல்ல ஒரு சாதனைன்னு சொல்லலாம். அது எப்படி எடுத்துக்கிட்டாலுமே இன்னைக்கு நம்ம நண்பரோட உழைப்பு, அந்த உழைப்புக்கு கிடைச்ச ஒரு சின்ன அங்கீகாரமா இது உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிளட்ஜ் எடுத்துக்கலாம் அருண், அதோட வைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓரிருவர் மட்டும் மைக்க அன்மியூட் பண்ணிக்கங்க. மற்றவங்க எல்லாருமே உங்களோட வலது கையை வசதிக்கங்க. கூடுமான வரைக்கும் வீடியோ வந்துருங்க. வர இயல வாய்ப்பு இல்லாதவங்க உங்களுடைய சாட் பாக்ஸ்ல அந்த ஹேண்ட் ரைஸ் சிம்பிள் இருக்கும், அதை வச்சுக்கோங்க. முதல்ல இங்கிலீஷ், அடுத்து தமிழ்லையும் பேக் டு பேக். நம்ம அருண் ஓகே, முதல்ல தமிழ்லையானா எதுனாலும் சரி. தமிழ்ல வச்சிருங்க. ஒரு நிமிஷம், எல்லாரும் கையை உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. அருமை அருமை. ஜல்லிக்கட்டுல டார்ச் லைட் அடிங்கன்னு சொன்ன உடனே
ஒவ்வொருத்தருமே மொபைல் எடுத்து உடனே அந்த டார்ச் லைட்டை ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுபோல இங்க உங்களோட ஹேண்டை ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே, இதுல நம்பிக்கை இருக்கவங்க ரைஸ் பண்ணுங்கன்னு சொன்னா மேல இருந்து அப்படியே ஒண்ணா ஹேண்ட் ரைஸ் ஆகுறது பார்க்க முடியுது. நான் உறுதியேற்கிறேன். நான் உறுதியேற்கிறேன். சிறு அளவு சிறு அளவு விபத்தில்லா தினமே எனது கடமை. விபத்தில்லா தினமே எனது கடமை. சாலை விதிமுறைகளை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன். வாழ்நாள் முழுவதும் போக்குவரத்து நெரிசலுக்கும் சாலை விபத்துகளுக்கும் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவேன். அலைபேசியில் பேசிக்கொண்டோ மது அருந்திவிட்டோ தலைக்கவசம் அணியாமலோ இருக்கைப்பட்டி அணியாமலோ வாகனம் இயக்குவதை தவிர்ப்பேன். சாலையில் உள்ள எச்சரிக்கை விளக்குகளையும் எச்சரிக்கை பலகைகளையும் அறிந்து வாகனம் இயக்குவேன். சாலை விதிமுறைகளை அறிவதும் அடுத்த தலைமுறை அறிய வைப்பதும் எனது கடமை. என் கண் முன்னால் எவருக்கேனும் முதலுதவி தேவைப்பட்டால் தயங்காது முன்வந்து மேற்கொள்வேன். உயிர்காக்கும் சட்டம் அதாவது குட் சமாரிட்டன் லா பற்றிய விழிப்புணர்வை என் நண்பர்களிடமும் என் உறவினர்களிடமும் ஏற்படுத்துவேன். அருண், நன்றி. இப்போ இங்கிலீஷ்ல வந்து நம்ம pledge எடுத்தோம். We can take a pledge in English. All of you please raise your hands in the posture, like in the pledge position. So let us start. Pledge. No accident in a day. No accident in a day is my duty. I will follow traffic rules. In my lifetime. It is my duty. To reduce traffic jam every day. I will avoid usage of mobile phones. While driving. I will avoid usage of drinks and drugs. While driving. I will wear helmet. While riding bikes. I will wear seat belts. While driving. I will follow signals and signboards. While driving. It is my responsibility. To make the next generation. Aware about the road rules and regulations. I will help the road accident victims. Anywhere. Without any hesitation. I will educate my friends. And relatives. About the Good Samaritan law. Thank you all. அங்க வந்திருக்க எல்லாருக்குமே மனமார்ந்த மகிழ்ச்சிகள். நன்றி உரைக்காக கணேஷ். அதற்கு முன்பாக நீங்க யாரெல்லாம் விரும்புறீங்களோ, இது இனாகரேட் நிகழ்வுன்றதுனால ஃபார்மல் செஷனா இருக்காது. இதே இடத்துல இந்த நிகழ்வு நிறைவுற்றதுக்கு அப்புறம் விருப்பப்படுறவங்க இருங்க. ரோட் ரூல்ஸ். Thank you so much for your ஒரு நிமிஷம் அருண். RK, you are on mute actually. We are not able to hear you. Hello.
ஹலோ, கேக்குதா? கேக்குதா? பேசலாம், பேசுங்க, கேக்குது. இதே இடத்துல திரும்ப தொடர்ந்து செஷன் இருக்க போகுது. இது வந்து ஒரு இனாகரல் நிகழ்வு அப்படின்றதுனால இங்க செஷன்லாம் எடுக்கல. இதுக்கு பிறகுதான் அந்த செஷன் இருக்க போகுது. அதனால இங்க வந்திருந்த அழைப்பாளர்களுக்கு நன்றி. நன்றி. கணேஷ் வருவாரு. ஒரே ஒரு செய்தி தான். 108ல நம்ம தொடர்ந்து அங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். வரவிருக்கக்கூடிய ஆண்டுல ஜனவரி, பிப்ரவரியிலையும் அங்க திரும்ப பயிற்சி எடுக்க விரும்புறதா இருக்கும். அதனால வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க, நான் வந்து குட் சமரிட்டன் லாவோட சேர்த்து கோல்டன் ஆர் ரெஸ்பாண்ட் அந்த முதலுதவி பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன்றவங்க இங்க ஃபீட்பேக் ஃபார்ம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வரும். அதுல உங்களோட டீடைல்ஸ் கொடுங்க. லாக்டவுனுக்கு பிறகு ஜனவரி, பிப்ரவரியில 108ஓட இணைந்து நாம அந்த முதலுதவி பயிற்சியை நம்ம எடுத்துப்போம். நன்றி உரைக்காக கணேஷ். Good evening, everyone. Hope the session was very useful for you. Most of you have messaged me already. And this is not the first campaign happening. This has started on the August 8th and 9th. Both days are going on. And then we started it 3 days back. So this campaign has been happening across India in various languages, starting from Tamil, Telugu, English, Malayalam, and even Jammu and Kashmir and some North Indian languages. We are happy to be part of connecting to all the parts of India. Until previous year, we were been in contact with only with the NGOs, organizations, students, schools, and college students across Tamil Nadu. But this time, even during the pandemic, we could able to reach out all the people from across India, across the country, who has been shown much interest in sharing their good things and also organizing the same campaign in their areas, who has been come forward to join us in this particular session too. So we are very happy and we hope we together can transform our country into accident-free nation. அருண், நீங்க தமிழ் சொல்லி முடிச்சிருங்களா? கண்டிப்பா. எல்லாருக்கும் இந்த மாலை பொழுதுல எல்லாரும் இங்க கூடினதுக்கு, இவ்வளவு நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. கடந்த 3 நாளா இந்த செஷன் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த செஷன் கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. எப்பயுமே எல்லா வருஷமும் வந்து தோழன் வந்து சென்னை, மேக்சிமம் சென்னையில அண்ட் விதின் தமிழ்நாடு தான் இந்த செஷன்ஸ் எல்லாமே நடக்கும். இந்த கேம்பெயின்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. நம்ம நண்பர்கள் இங்கதான் இருந்திருக்காங்க. முன்னாடி இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேம்பெயின் வந்து எப்படி நடத்தணுமா அப்படின்ற அளவுக்குலாம் நாங்க யோசிச்சோம். ஆனா கண்டிப்பா எல்லா தோழர்களும் எங்க குழுல இருக்கிற எல்லாருமே வந்து முடிவு பண்ணது, இந்த செஷன் வந்து கண்டிப்பா கண்டினியூ பண்ணணும், நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா COVID-19னால இந்த பேண்டமிக்ல நம்ம எப்படி ஆன் ஃபீல்டு பண்றது அப்படின்னு நம்ம யோசிச்சப்பதான் நாங்க சரி நம்ம ஏன் ஆன்லைன்ல கேம்பெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் March 30 அந்த ஆன்லைன் கேம்பெயின் அவேர்னஸ் பண்ணோம். குட் சமரிட்டன் லா டே வந்து ஆன்லைன் கேம்பெயினா தான் போச்சு. அதுலயே தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா நம்ம ஆன்லைன்ல இந்த கேம்பெயினை நிறைய பேர் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பல மடங்கு நிறைய பேர் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க, இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் முன் வந்தாங்க. அதனாலதான் இந்த கேம்பெயின் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போச்சு. மற்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம், இதுக்கு முன்னாடி ஈவெண்ட்ஸ் எல்லாம் விதின் சென்னை அண்ட் விதின் தமிழ்நாடு தான் மேக்ஸிமம் நடந்திருக்கு. அதிகபட்சம் பெங்களூர்ல நடந்திருக்கு, புனேல நடந்திருக்கு. பட் இந்த வருஷம் நாங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்தியால எல்லா லொகேஷன்லயுமே எல்லா மெம்பர்ஸையுமே கவர் பண்ணோம். அண்ட் எங்க போஸ்ட் நிறைய ரீச் ஆச்சு. இந்த அவேர்னஸ் வந்து கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நீங்க சொல்லுங்க. இன்னும் இந்த குட் சமரிட்டன் லா பத்தின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இன்னும் போகணும். தொடர்ந்து பயணிப்போம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். மகிழ்ச்சி. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம சாட் பாக்ஸ்ல நம்மளோட லிங்க்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபீட்பேக் லிங்க் இருக்கு. ஸோ ஃபீட்பேக்ஸ் நீங்க ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் தென் நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ஸும் இருக்கு. இந்த கடந்த 3 தினங்களும் நடந்த கேம்பெயின்ஸோட அப்டேட்ஸையும் இனிமேல் நம்ம எடுக்க போற இனிஷியேட்டிவோட அப்டேட்ஸையும் நீங்க ஃபுல்லா இதுல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் இன்கேஸ் நீங்க எனக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட், நீங்க அது வழியாகவும் கனெக்ட் பண்ணலாம். இந்த வாரத்துல ஸ்டெல்லா மவுண்டினா கல்லூரி மாணவிகள் ஒரு 200 நபர்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் WCCல இருந்து 368 பேர், லெட் ஸ்டாக்ல இருந்து 15 பேர், VCET கல்லூரி சார்ந்த 315 பேர், வேல்டெக் கல்லூரி சார்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஈஸ்வரி SRM காலேஜ் சார்ந்த 170 மாணவர்கள், MCCல இருந்து 70 மாணவர்கள்,
யூவி கலாம் ஃபவுண்டேஷன், ப்ரோவோக் ஃபவுண்டேஷன், ஃபெமா ஃபவுண்டேஷன் வழியாக ஒரு 45 நபர்கள், ஜம்மு காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த மிஷன் சார்பாக 25 நபர்கள், வாலண்டியர் ஆஃப் காஸ்ட் அந்த பெங்களூர் அந்த விஎஃப்சி வழியாக 30 பேர், கேரளா ட்ரோமா கேரளா 50க்கும் மேற்பட்டவர்கள், ரோட்ராக் கிளப் கோயம்புத்தூர் 3 இன்ஸ்டிடியூஷன்லையும் சார்ந்து பொதுவான செஷன் நடக்கும்போது அதில் ஒரு 80 பேரும் 2 ஜெனரல் செஷன்லையும் 80 பேர் 120 பேர் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் வரவிருக்கக்கூடிய வாரங்களில் கோல்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷன் இப்போ அடுத்தடுத்த நபர்கள் ஏற்கனவே அவங்க இந்த செஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உதயான் ஷாலினி, கருணை உள்ளங்கள், அப்புறம் சேலம் நண்பர்கள் குழு, அது போல வெவ்வேறு தரப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. இந்த வாரங்களில் பாரதி தலைமுறை, இன்னும் 2-3 கல்லூரிகளுமே இருக்கிறாங்க. ஏறக்குறைய இந்த வார இறுதிக்குள்ள இன்றைய தினம் இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு 1575 பேரை வந்து கடந்து போயிருக்கோம். இன்னும் ஒரு 1000 நபர்களுக்கு மேல 1200 நபர்களுக்கு வந்து இந்த வார இறுதிக்குள்ள நிறைவேற போகுது. ஏறக்குறைய இந்த வாரத்தோட இறுதிக்குள்ள 2800 நபர்களை நம்ம நேரடியா அணுக போறோன்றது. தோழன் வந்து இந்த பணிகள் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கானா? அப்படி அல்ல. பள்ளி கல்லூரிகளை இந்த ரோட் சேஃப்டி ரிலேட்டடா ரிசர்ச் பண்றதுக்காக டிஎன்ஆர்எஸ்பின்னு சொல்லி தமிழ்நாடு ரோட் சேஃப்டி ப்ராஜெக்டோட இணைந்து 55 பள்ளிகளை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கான சயின்டிபிக்கலான ரோட் சேஃப்டி அப்ரோச் முன்னெடுத்திருக்கோம். வரவிருக்கக்கூடிய கல்வியாண்டுல தமிழக அரசுடைய அனுமதியின் பேர்ல அதை நம்ம பள்ளிக்கூடங்கள் கொண்டு போறதா இருக்கும். ஏற்கனவே 973 மாணவர்களை நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டிருந்தோம். மார்ச் 30ஆம் தேதி துவங்கிய இந்த ஆன்லைன் கேம்பெயின் இன்றைய தினம் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னால தோள் கொடுத்த அத்துணை நண்பர்களுக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியும் பாராட்டுக்களும் நன்றியும். இங்கே செஷன் திரும்ப கண்டினியூ ஆக போகுது. அதாவது குட் சமரிட்டன் கோல்டன் ஆர் பத்தின ப்ராக்டிக்கல் செஷன் இருக்கும், இந்த தியரி செஷன் இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க இருங்க, இல்லை இது போதுமானது. அஃபிஷியலான நிகழ்வு நிறைவுற்றது. அனைவருக்குமே நன்றி. அதனால மற்றவர்கள் ஓய்வெடுக்கலாம். So the official meeting has ended, and we will be continuing with the session for the Gold Heart Foundation, which will be started by 7 p.m. Others could leave the meeting, and if you are interested to attend the meeting, it will be in Tamil, and you can also participate in it. Thank you. கணேஷ் லைவ் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.